ஹாய். தியாவை திட்டிக்கிட்டு இருந்தா அதான் மூஞ்சி அப்படியே ஃபைங்கன்னு வருது. நான் வந்து எட்டுக்குடி போயிட்டு வேளாங்கண்ணி போயிட்டு வந்தோம்ல, அங்க வந்து சில திங்ஸ் ஷாப்பிங் பண்ணது வாங்கணும். அதே ஷாப்பிங் ஃபர்ஸ்ட் செல்வா சொன்ன ஒரு ப்ராடக்ட் இது நான் தான் வாங்க சொன்னேன் தியா குட்டிக்காக. என்னென்ன இங்கிலீஷ்ல வந்து லெட்டர்லாம் படிச்சுட்டா, டொமேட்டோ பொட்டேட்டோ அப்படின்றக்காக. இதெல்லாம் 30 ரூபா. ரெண்டாவது போட்டு போறாங்களாம். யார் என்ன பாப்பா? ரெண்டாவது பாப்பா சொல்லு, என்ன வெக்கப்படுற? ஒன்னாவது படிக்கிறாங்க. பால்வாடியில் பால்வாடி போறா. சொல்லு எத்தனாவது உங்களுக்கு தெரியணும்ல. தியா எத்தனாவது படிக்கிறான்னு தெரியணும். சொல்லு. வெக்க வந்துருச்சு. தியா வந்து 1வது முடிஞ்சு 2வது போறாங்க. அதனால இது கத்துக்க போறாங்க. அதனால வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுதானே? சரி ரைட். அவங்களோட முடிஞ்சிச்சு, நீங்க போலாம். நீ போலாம். கேட்டோம். அப்புறம் தியாவுக்கு அவங்க அப்பா வந்து இந்த ஒரு மாடல் வாங்கினா. இதுல நிறைய கலர் இருந்துச்சு. ஆனா இந்த பிங்க் கலர் தான் தியாவுக்கு பிடிச்சிருந்துச்சு. இது 30 ரூபா. உனக்கு தானே பிடிச்சிருந்துச்சு? தானே பிடிக்கும். ஆமா, லைட் பிங்க் இருந்துச்சு. அதுல ஸ்டோனு பூவெல்லாம் இருந்துச்சு. கீழே விழுந்து இதுல விழுகாது பாப்பா, இது எடுத்துக்கோங்க. அம்மா உனக்கு எதுவும் கெட்டது சொல்ல மாட்டேன், நல்லது மட்டும் தான் சொல்லுவேன். அப்புறம் நான் ஒரு இந்த கேட்ச் கிளிப் வாங்கினேன். போடு. ஆட்டோமேட்டிக் நான் போட்டுதான் போட்டாச்சு. நாய் கவிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் செல்வா வந்து எனக்கு கையில போட ஏதாவது வாங்கி கொடுறேன்னு கேட்டு வாங்கினாரு. உங்க கையை காட்டுங்க, இப்படி காட்டுங்க. ஓகே, இது 30 ரூபா தான். எல்லாமே 30 ரூபா தான். அப்புறம் இந்த பாசிப்பயிர் தூள் வாங்கணும். பவுடர் பாசிப்பயிறு தூள். இது 30 ரூபா தான். நீங்க சொல்லலாம் 1/4 கிலோவே 30 ரூபா தான். நான் நிஷா கிட்ட செல்வா சொன்னாரு, நீ வாங்கி மிக்ஸில அரைக்கலாம். நம்ம அரைச்சா மிக்ஸில அரைச்சா இந்த மாதிரி பவுடரா வராது, குறப்பா வேணாலும் வரும். இதெல்லாம் நாட்டு மருந்து கடைங்கள்ல வாங்கணும். இந்த 10 ரூபா ஜாமான் கடையில எல்லாம் வாங்கக்கூடாது. ஏன் சொல்லு? எப்போ அரைச்சது, எக்ஸ்பைரி டேட், நாட்டு மருந்து கடையில மட்டும் அதெல்லாம் தெளிவா விற்பாங்க. தரணிஸுக்கு வந்து ஒன்றும் வாங்கலன்னு சொல்லவேன் அப்படின்னு மாட்டேன். தரணிஸ் வந்து இந்த பொம்பரை கட்டையை வாங்கினாரு. பொம்பரை கட்டை இது. இதை இதுக்குள்ள இது பண்ணி அதை அங்கிட்டு எடுத்து எல்லாம் இது பண்ணி இது பண்ணணும். அதுக்கப்புறம் சில திங்ஸ் சாப்பிட்றதுக்கு வாங்கணும். சரி, அதெல்லாம் அப்புறமா அவனே பார்த்துப்பான். வேர்க்குதா? மழை வர்ற மாதிரி இருக்குல்ல. மீன் பிஸ்கல் இல்லாடி முட்டாயிடி சொல்ல வரேன். மீன் பிஸ்கல் மாதிரி இருக்கும், ஆனா நீங்க பிஸ்கல்னு நினைச்சிடக்கூடாது. இது ஒரு மிட்டாய். எங்க சாப்பிடு திறந்து சாப்பிட்டு பாரு. அது முட்டாயான்னு முதல்ல கல்லா இருந்துச்சுன்னா அவன் வாய். சாக்லேட் தியா கொண்டு கொடு. காலையில இனிப்பு மண்டி நீங்க சொல்றாரு. சரி, அது முடியும். தியா வந்து தியாவுக்கு 2 பேத்துக்கும் ஷேர் பண்ணி தான் தர அம்மா. அதுக்குள்ளே திங்க கூடாது, அவனுக்கும் கொடுக்கணும்ல. தியா வந்து இந்த பால் வாங்கலாம், கலர் பால் மிட்டாய். இதெல்லாம் 90 கிட்ஸ் மிட்டாய் தெரியுமா? அது திங்கவும் இன்னொன்று எடுத்து திங்க போற. 2 பேத்துக்கு மாற்றி வைக்க பிரித்து போட்டணும். அதில் பாதி தர்ணேஸுக்கு. இது வேற டப்பா வாங்கினாங்க, இவங்க ஒரு டப்பா வாங்கினாங்க. அதெல்லாம் 2லையும் இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டுட்டோம்னா அவங்களோட. இப்போ மட்டும் எடுத்துக்கிறா வரணுன்னு. 2 பேருக்கும் கலந்து கொடுத்தாச்சு. வை அம்மா தரோம். வை வச்சுக்க, சாப்பிடு. நீ அங்க பாரு. அதுக்கப்புறம் இந்த சொந்த அப்படி எங்க பார்த்தாலும் இது நான் அந்த தியா தர்ணேஷ் நான் 3 பேரும் கடையில இருந்தாலும் 2 ரூபா 5 ரூபான்னு வாங்கி சாப்பிடுவோம். நீங்க என்ன சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து பேக்கெட்லயும் போட்டு தருவாங்க, இந்த மாதிரி ரவுண்ட்லயும் போட்டு கொடுப்பாங்க. ஓகே, இவ்வளோதான் நாங்கள் வேளாங்கண்ணியில் பர்ச்சேஸ் பண்ணது. வேற என்ன சார்? ஓகே, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? ஓகே பாய். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு எடுத்துக்கொண்டே கூட இதை வந்து கதவுல ஒட்டிரு நீட்டாக செல்லட்டை போட்டு. வேளாங்கண்ணியில் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் நாம அது காமிக்கல இல்லை. சரி, அது பார்ப்போம்.